பணிவன்புடன் அழைக்கிறோம். காத்து வாக்கில் ஒரு காதல் என்ற திரைப்படத்தின் முன்னோட்ட தகட்டை வெளியிடுகின்ற இந்த விழாவில் என்னையும் அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சகோதரர் எழில் இனியன் அவர்களே, இயக்குனர் மாஸ் ரவி அவர்களே, இந்த திரைப்படத்தில் பங்கேற்றிருக்கின்ற கலைஞர்கள் மஞ்சுளா அவர்களே, ஜிகேபி அவர்களே, சூப்பர் சுப்ராயன் அவர்களே, சுபாஷ் மணியன் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, இவர்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கின்ற ஏனைய கலைஞர்களே, வருகை தந்திருக்கின்ற திரைப்படத்துறையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பல்வேறு வல்லுநர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியல் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கலையோடு, இலக்கியத்தோடு, சினிமாவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும் கூட நான் அரசியலுக்கு வந்த 90களில் பரபரப்பின் காரணமாக அதிகமான நேரத்தை சினிமாவுக்கு என்னால் ஒதுக்க இயலாமல் போய்விட்டது. எப்போதாவது தலைவர் கலைஞர் அவர்களோடு புதிய படங்கள் வெளியிடுவதற்காக சிறப்பு வெளியீடுகள் இருந்தால் அவரோடு பார்க்கிற அனுபவம் உண்டு. நாங்கள் பார்த்த திரையுலகமும் இன்றைக்கு இருக்கிற திரையுலகமும், நாங்கள் அனுபவித்த இசையும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அனுபவிக்கிற இசையும் இருவேறு உலகத்தில் இருக்கின்றனமோ என்ற அளவிற்கு இன்றைக்கு திரையுலகம் வளர்ந்திருக்கிறதா, முதிர்ச்சி அடைந்திருக்கிறதா, அல்லது செல்வதைப் போல சீரழிந்திருக்கிறதா என்பதையெல்லாம் நான் மிகப்பெரிய ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளாதவன். ஆனால் காதலும் வீரமும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் இரண்டர பின்னி இருந்தது என்பதை திராவிட இலக்கியங்கள் சங்க பாடலில் இருந்து பல்வேறு விதமான குறிப்புகளை எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் எழுத்தில் எடுத்துக்காட்டியிருப்பதை நாங்கள் எல்லாம் படித்து வளர்ந்தவர்கள். இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை கலைஞர் அவர்களுடைய எழுத்தில் விளைந்த ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார். அந்த படத்தில் சாதி ஒழிப்பு குறித்த மைய கருத்து அடிநாதமாக இருந்திருக்கும். எப்போதுமே ஒரு கருத்தை செயற்கையாகவோ இயற்கையாகவோ நம் மீது வரித்துக் கொள்ளுகிற போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம். நானே கூட 8ஆம் வகுப்பு படிக்கிற வரை திராவிட இயக்கம் என்றால் என்ன, பெரியார் யார், கலைஞர் யார், அண்ணா யார் என்று அறியாதவன். ஏதோ ஒரு பேச்சு போட்டிக்காக என்னுடைய தமிழாசிரியர் ஒரு தலைப்பிலே அவர் எழுதி கொடுத்த அந்த வாசகங்களை பேச போய் அதனால் நான் பரிசு பெற்று அதற்கு பிறகு அண்ணாவை, பெரியாரை, கலைஞரை, அவர்கள் வாயிலாக சங்க இலக்கியத்தை, திராவிட பண்புகளை எல்லாம் அறிந்து இன்றைக்கு 6 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக, 3 முறை ஒன்றிய அமைச்சராக, அதிலே வரக்கூடாத மிகப்பெரிய சோதனை வந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன வலிமை உள்ளவனாக நின்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்திருக்கின்ற கலை, இலக்கியம், அரசியல் என்கின்ற அந்த உணர்வு தான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நடித்த அந்த ஒரே திரைப்படம், ஒரே ரத்தம் திரைப்படம் கூட மிகப்பெரிய தாக்கத்தை என்னுள்ளே ஏற்படுத்தியது. ஆனால் இந்த படத்தினுடைய கதை என்னவென்று நான் கேட்டேன். இந்த முன் வெளியிட்ட தகடை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல கலை, இலக்கியம், காதல், வீரம் எல்லாம் தமிழர்களுக்கென்று இருக்கின்ற தனி செம்மாந்த விழுமியங்கள். எங்குற்றான் உந்தன் மகன் என குரல் கேட்ட தாய்க்கிழவி, பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இடம் நான் அறியேன், போர்க்களம்தான் போயிருக்கும், புலி இருந்த குகை இதுதான் என்று தன் வயிற்றை சுட்டி காட்டிய தமிழ் என்று கலைஞர் எழுதினாரே, அந்த கலைஞர் தான் ஏறு தழுவுதல் ஆடவருக்கு அழகு, அவர் வாயில் வெற்றிலை சேறு தடவுதல் மகளிருக்கு அழகு என்று காதலையும் சொல்லியிருப்பார். அப்படி காத்து வாக்கில் ஒரு காதல் கதையை கேட்டபோது
இரண்டு உண்மையான காதலர்கள் சந்திக்கின்ற தடையை, அதுவும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் பூகோள பகுதியிலே வாழுகின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் தாண்டி வருகின்ற அந்த ஓட்டத்தை இங்கே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சினிமாவாக இருந்தாலும், கலையாக இருந்தாலும், இலக்கியமாக இருந்தாலும், சமூகத்தில் இருக்கிற புழுக்கத்தை, சமூகத்தில் இருக்கிற கொதிப்பை வெளியே கொண்டு வந்து அவற்றை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கமான ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இயக்கம் திராவிட இயக்கம். காதல் கவிதைகளை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் உண்டு. தி லாங்கஸ்ட் லவ் போயம் ஆஃப் தி லாஃப்டியஸ்ட் என்டிவர் கேன் பி கண்டென்ஸ்ட் இன் தோஸ் ஃபியூ வேர்ட்ஸ் தட் ஐ லவ் யூ அண்ட் ஐ வில் லவ் யூ ஃபார் எவர் என்று எலியட் சொல்லுவார். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காதல்களை எல்லாம் சுருக்கி வைத்து பார்த்தால் ரெண்டு விஷயம்தான். உன்னை நான் காதலிக்கிறேன் அல்லது நான் காதலித்துக் கொண்டே இருப்பேன். இதுக்கு தான் அவ்வளோ பெரிய இலக்கியங்கள் என்று ஒரு சிம்பிளிஃபை சொல்லுவார். அது ஒரு பார்வை. ஆனால் காதல் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்வதற்கும் இருக்கிறது. கலீல் கிப்ரானை நான் படித்திருக்கிறேன். லெபனான் பள்ளத்தாக்குகளில் சைப்ரஸ் மரங்களின் ஊடே என் காதலியின் கல்லறையை கடந்து செல்லும் என் பால்யகால சிநேகிதர்களே, உங்கள் காலடி சத்தம் மெதுவாக இருக்கட்டும், அதை கேட்டு என் காதலி கண்விழித்து போல போகிறாள் என்று கதறிய அந்த காதலனை கலீல் கிப்ரானில் நான் படித்திருக்கிறேன். ஆக வீரம், காதல் இவையெல்லாம் தமிழனுடைய பண்புகள், மாண்புகள். அந்த மாண்புகளில் இருக்கிற ஒன்றை இன்றைக்கு இருக்கின்ற சாதியம், இன்றைக்கு இருக்கிற அரசியல், இன்றைக்கு இருக்கிற பொருளாதார வேறுபாடு, இன்றைக்கு இருக்கிற மதவெறி, இவைகளையெல்லாம் எதிர்த்து ஒரு காதல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இளமை மட்டும் காரணமல்ல, அதையும் தாண்டி நல்ல மனப்பக்குவமும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்கிற ஆற்றலும் வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிறேன். அதற்காக உழைத்த அத்தனை பெருமக்களையும் பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாங் நல்லா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, மியூசிக்கும் நல்லா போட்டுக்கிறாரு. இப்போ இது இசை விழா தானே. இசைக்கு தமிழில் என்ன இருந்ததுங்களா? என்ன அர்த்தம்? இசைனா புகழ்னு அர்த்தம். புகழ்னா இசை. அதனால தான் வள்ளுவர் வந்து இசை பற்றி எழுதலை. உலகத்திலே சிறந்த இசை 2 இசைன்னு சொல்றாரு. குழல் இனிது யாழ் இனிது என்ப தன் மக்கள் மழலை சொல் கேளாதார்னு எழுதுகிறார். இசை என்றால் புகழ். அப்புறம் புகழ்ன்ற உச்சிக்கு நீங்க வருவீங்களா, வர மாட்டீங்களா? எப்போது என்னங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லை, இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? ஒருத்தர் பொறுமைன்னு சொல்றாங்க. அடுத்து கடல், கடலை காட்டிலும் பெரியது எது? காதல். அடுத்து மலை, மலை காட்டிலும் பெரியது எது? அம்மா. எல்லாம் ஓகே. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எதுங்களா? காலத்தினால் செய்நின்றி சிறிதென்னும் ஞாலத்தின் மான பெரியது. ஒரு காலத்தில் செய்த ஒரு நன்றி நீ மறக்காம இருந்தா உலகத்தை காட்டிலும் பெரியது. கடலோட பெரியது எது? பைந்தூக்கார் செய்த உதவி நைந்தூக்கின் நன்மை கடல் இன்னும் பெரியது. மலையோடு பெரியது எது? நிலையில் அடையும் தெரியாதும் தோட்டம் மலையினும் மான பெரியது. அம்மா எல்லாத்திலும் உயர்ந்தவங்க, இதுதான் பெருசு. அதனால என்ன, படம் வந்து வடச்சண்டை கதை. வடச்சண்டை கதை இருக்கு, வடச்சண்டை மாசத்தை வந்தார். அதனால என்ன, எல்லாம் நல்ல உழைப்பாளி நல்லா பண்றாங்க. முதல்ல என்ன, நம்மளுக்குள்ள நல்ல அன்பு பரிமாற்றம் இருக்கணும். எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பெருசா எடுத்து, அதாவது ஏதாவது சொல்லிட்டா மனசு வருத்தப்படக்கூடாது. அப்படின்னு பார்த்தா எத்தனை ஹீரோங்க நாங்கள் கோபத்தில் திட்டிருப்போம். அப்போ அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுப்போம். அதனால என்னதுன்னா, ஒரு படம் வெற்றி பெறத்துக்கு முதல்ல என்ன தெரியுங்களா, நேரம் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் எல்லாரோட மனம் ஒன்றா இருக்கணும். அதை விட உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். இந்த படம் வெற்றியை பெறும் என்பதை கூறிய என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மாஸ்டர். ஓகே, அடுத்ததாக ஒரு முக்கியமானவர் தான் பேச வர இருக்காரு. பொதுவாக அந்த சினிமா வந்து ரிலீஸ் டைமில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். அதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி சின்ன படங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஓரளவுக்கு இந்த மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய படங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அந்த படத்தை எடுக்கிறேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பல முறை முன் வந்து அந்த படத்தை வந்து தன்னுடைய தோளில் தாங்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் வந்து ஜெனிஸை பார்க்க முடியுது. ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. தற்போது உரையாட அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர் மாஸ்ரவி அவங்க வந்து ஸ்கெட்ச்னு ஒரு படத்தில் நாங்கள் சேர்ந்து நடிச்சிருந்தோம் சில வருடங்களுக்கு முன்னாடி.
இந்த பயணம் அவர் அழகாக நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மெருகேற்றிட்டு அவர் சொன்னார், இஷ்டப்பட்டு பண்ணேன், கஷ்டத்தை இஷ்டப்பட்டு பண்ணேன்னு சொல்கிறதே ஒரு ரொம்ப பாசிட்டிவ் ஒரு வைப் தான். அப்படி இஷ்டப்பட்டு பண்ணதுனால அவரோட நம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் நல்ல ஒரு நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடச்சி அவரும் முழுமையாக ஈடுபாட்டோட தன்னை ஈடுபடுத்திட்டு இதை கொண்டு வந்திருப்பாங்கன்றது இந்த படத்தோட முன்னோட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது. ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மட்டும் அவர் இருப்பாருன்றதை எதிர்பார்க்குற டைமில் அதை உடைச்சிட்டு எப்படி காதல் காட்சிகள்லையும் சரி அந்த படத்தை வந்து ஒரு லவ் மட்டும் இல்லாமல் ஒரு எல்லாமே இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வெளியே காட்டுது. இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு பெயரையும் இந்த டீமில் உழைச்ச எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கும் நம்புகிறேன். இந்த தயாரிப்பாளர் கண்டிப்பாக அடுத்த படத்தை இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா தொடர்ந்து பயணிப்பார் அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். இந்த குழுவில் பயணித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வந்து வாழ்த்திய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றி, தயாரிப்பாளருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். எங்களோட குழு வந்து எங்களோட இந்த படத்திற்கு எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் வணிக ரீதியாக எந்த உதவியும் பண்ண தயாராக இருக்கும்ன்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். காத்து வாக்கில் நிறைய படம் வந்திருக்கும். இது காத்து வாக்கில் எல்லார் மனசுலேயும் ஒரு படமாக இருக்கும். மாஸ்டர் ரவி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரோட ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது வெற்றி அடைய நீங்கள் தான் பார்த்துக்கணும். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஸோ நிறைய காமெடி நடிகர்கள் வந்து ஹீரோவாக வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எராவாக இது இருக்குது. பல பேரை நம்ம அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ நகைச்சுவை நடிகர்களுக்கான ஒரு வெற்றிடம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குதான். ஸோ சின்ன திரையில் நகைச்சுவை நடிகர்களாக அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து வெள்ளித்திரையில் அந்த நகைச்சுவை நடிகருக்கான இடத்த வந்து பிடிக்கிறது அப்படின்றது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயமா வந்து பார்க்க முடியுது. எப்படி சிவகார்த்திகேயன் சார் வந்து ஹீரோவானதை எல்லாருமே கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி தான் வெள்ளித்திரையில் நம்ம பார்த்த நடிகர்கள் பெரிய திரையில் நகைச்சுவை நடிகராக வரது வந்து பார்த்து சந்தோஷப்பட முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இடங்கள்ல முதன்மையான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஆதித்யா கதிர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ மாஸ் ரவி அண்ணா பேசுனதை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி பதட்டமாக எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்காக பதட்டப்பட்டே இருந்தார். அதே மாதிரி தான் அவர் ஃபோன் பண்ணி, கதிர் நான் ஒரு படம் பண்ணுறேன் ஹீரோவானவனே எனக்கும் அந்த பதட்டம் இருந்தது லைட்டாக. அண்ணா என்னென்ன அவனே சுந்தர் பாலா தம்பிக்கு ஃபோன் பண்ணி, என்னடா அண்ணன் ஏதாவது ஆடிஷன் இப்போ ஏதாவது அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, அண்ணன் மனசை உடைச்சிட்டு இருக்காங்க, ஏன்டா அந்த முடிவுக்கு வந்தார் அப்படின்னு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நானே ஃபோன் பண்ணேன், அண்ணா என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு. டைரக்ஷனை நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அப்போ ஆடிஷனில் செம்ம குத்திருக்கானுங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது. பட் ஆனால் என்னென்னா அதுக்கப்புறம் கதை கேட்டேன். கதை கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா இருந்தது. லைனாகவும் சரி ஃபுல் கதையாகவும் சரி அவ்வளோ அழகாக சொன்னார் அண்ணா. அப்போ இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து அது என்ன சொல்ல ஒரு ட்ரைனிங்காக வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு ஒரு சினிமா ஒரு நடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு வாய்ப்பு தெரியும் எல்லாமே ட்ரைனிங்காக இருந்திருக்கு. அதே மாதிரியே ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போது நம்மளை மாதிரி ஒரு வடபழனியில் வந்து போய் எல்லா ஆஃபீஸ்க்கும் ஃபோட்டோ கொடுத்து ஆடிஷன் பண்ணி அடிப்படையிலேருந்து வந்த ஒரு ஆள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இங்கே ஒரு ஹீரோவாக ஒரு டைரக்டராக வந்து ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அதிலே அவர் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு யாரும் தெரியாது இங்கே வந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு. ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, வெறும் டீ மட்டும்தான் குடிப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஆளில் இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோவாக இருக்காருன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆசை முயற்சினால இங்கே வந்திருக்காங்க. மாஸ் ரவி அண்ணா வந்து நான் ஹீரோவாக எப்போ பார்த்தேன் அப்படின்னா அவர் வந்து எங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா வந்து கதிர் நான் வந்து சும்மா வந்து ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நடிக்கலை. எங்கள் அம்மா வந்து இறக்கும் போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா நீ இந்த படம் வந்து நீ கண்டிப்பாக பண்ணுவப்பா, நீ ஜெயிப்பப்பா. அம்மா அதை வந்து பார்ப்பனா இல்லையான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நீ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாங்க. அதனால தான் இந்த படத்தை நான் கையில் எடுத்து பண்ணேன் அப்படின்னாரு. அந்த ஒரு விஷயத்தை கேட்டோன்னா அங்கே ஒரு ஹீரோவாக எனக்கு தெரிஞ்சார். ஸோ அதனால தான் அவர் கூட வந்து ஃபுல்லாக நான் வந்து சப்போர்ட்டாக நிற்கிறேன். இன்னும் அவர் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். எனக்கு வந்து அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை பார்த்திபன் சாரோட ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது எல்லாரும் வந்து இந்த ஃபீல் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் அவர் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ண எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருந்தார், பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது. அதை விட என்னென்னா முக்கியமாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் யாருக்குன்னா ப்ரொடியூசர் சாருக்கு.
ஏன்னா வந்து இப்போ எடுத்த உடனே என்னன்னா நார்மலாக ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்க ப்ரொடியூசரை எடுத்த உடனே வந்து நம்ம இவரு போகலாமா அவரு போகலாமா அவரை போகலாம் இப்படி அப்படின்னு இருக்கும்போது புதுசாக ஒரு பையன் டேலண்டோட வரான், இவனை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் சார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாஸ் ரவி அண்ணாக்கு இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன். நீங்கள் பெரிய லெவலில் வரணுன்னா, இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி அடையணும், எல்லார் மனசுலையும் போய் நீங்கள் நிற்கணும் அப்படின்றது தான். ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. மாஸ்டர் வந்து அங்கே நாங்கள் காஃபி குடிக்கும்போது அவ்வளோ பேசிட்டு இருந்தார். அது இப்போ இங்கே என்னென்ன பேச போகிறாருன்னு தெரியல. அவருக்காகவே நான் வந்து கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி இங்கே இருக்க எல்லாருமே ஒரு நிமிஷம் மாஸ்டர் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான். ஏன்னா அவ்வளோ அழகாக அவர் பார்த்தா ஃபைட் மாஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் போய் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோயில் உள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ புறநானூறு அகநானூறு அப்படி எப்படி சொல்கிறது, ஒரு தாடி இல்லாத ஒரு திருவள்ளுவரை பார்த்த மாதிரி இருந்தது ஒரு காலவர். அவ்வளோ அழகாக மாஸ்டர் பேசுகிறாரு. எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ், இங்கே எல்லாருமே பெரியவங்க, இவங்க எல்லாரோட பிளெஸ்ஸிங்கோட இந்த படம் நல்லா வரணும், நல்லா போகணும், மக்கள் இடையில போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது அனைவருக்கும் வணக்கம். உதிரத்தில் உதிரமாய் அகிலத்தில் இருந்து என சாமியா கேட்கும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சாமியா அந்த வழி நடத்துகிறாங்க, அதுக்காக தான் எமோஷனல் ஆகுது. அவங்க தான் ஆசைப்பட்டாங்க இந்த இடத்துக்கு வரணுன்ட்டு. ஸோ வந்துக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற வெரி கான்ஃபிடென்ட்டில் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கோம். அதுக்கு நீங்கள் கொடுத்த ஊக்கம் தான். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய தயாரிப்பாளர் எயில் இனியன். அவர் என்னுடைய அண்ணன் தான் சொல்லுவேன் நான். எனக்கு வரும்போது சாராக இருந்தார், இன்றைக்கி அண்ணனாக இருந்திருக்காரு. அண்ணி கோபிடிச்சா இருக்காங்க. ஸோ இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே வரல. ஸோ அவங்களுக்கு நான் இடத்துல பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் இந்த படத்துக்கான ஒரு ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வந்து இந்த படம் ஆரம்பிக்கிற போது வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணவர் அவர். என் கலைத்துறை சார்ந்த என் உறவுகளாக நீங்கள் எல்லாரும், எங்கள் மேடைகள் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய நண்பர்கள், என்னோடய ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கும். ஸோ ஏன்னா வலிகளோடு தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். இஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இந்த கஷ்டம் வந்து நான் இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு தான். ஸோ ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இந்த படம் சின்னதாக ஆரம்பிக்கும் போது ஒரு கதை லவ் ஸ்டோரி தான் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் என் நண்பர் தினேஷ்ன்ற ஒருத்தர் மூலம் தான் இந்த படம் வந்து குமரேசன் சார், இந்த இடத்துல இவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ஏன்னா இவர் தான் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். இவர் தான் வந்து எயில் இனியன் என்ற அண்ணனை வந்து எனக்கு அறிமுகம் பார்த்தினார். அதில் அவருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எயில் இனியன் அண்ணனை பற்றி சொன்னேன்னா, சென்னை ப்ரொடக்ஷன்ஸ் என்னென்னா, இந்த படம் வந்து சினிமா தெரியாத ப்ரொடியூசர் கிடையாது. அவர் சினிமாவை அணுவாக அனுபவித்து 20 வருஷத்துக்கு மேலே சினிமாவை நேசித்த ஒரு மனிதர் தான். பல பேர் முதுகில் குத்துறதுக்கு 1000 பேர் இருப்பானுங்க. ஆனால் கை பிடிச்சி முன்னாடி தூக்கி வரதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டான். அந்த ஒருத்தர் தான் எனக்கு அவர். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு மனிதர். இந்த படத்தை நான் சுமந்ததை விட நான் இந்த படம் எடுக்கிறதுக்கு சுமந்தேன், கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செகண்டும் இந்த படத்துக்காக அவர் சுமந்திருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கூட செய்வார் இந்த படத்தில். ஏன்னா ஒவ்வொரு பிரேம் கூட அவருக்கு தெரியும். சினிமா தெரியாமல் அவர் வந்து அவர் அட்வொகேட்டாக இருக்காங்க. சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தால் எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என்னை அவ்வளோ கேள்வி கேட்பாரு, அவ்வளோ விஷயங்களை சரி பண்ண பார்ப்பாரு. ஏன்னா இந்த படம் சரியாக வரணும் ரவி, இதுக்கு மாதிரி நான் பண்ணியிருக்கேன் படம், ஆனால் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், எனக்கு இந்த கதை அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நேசிச்சு இந்த படம் பண்ணியிருக்காரு அவர் இந்த படத்தை வந்து வெறும் பணத்துக்காக மட்டும் படம் பண்ணலை, உணர்ந்து இந்த படத்தை வலியும் சந்தோஷத்தையும் அனுபவிச்சு பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட குரு சுப்பிரமணிய சிவா சார், அவர் கூட நான் 15 வருஷமாக பயணிச்சிட்ருக்கேன். அவர் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் சினிமா இடத்துல நிற்கிறேன் நம்புகிறேன். அவர் வந்து எப்படின்னா எனக்கு குரு அண்ணன் எல்லாமே அவர் தான் சொல்வேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே என்னோட முதல் ஒன் லைக் ஒன் கம்பெனி இதே ஸ்க்ரீனில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பண்ணோம். அன்றைக்கி இவர் தான் இங்கே முன்னாடி இருந்தார், இன்றைக்கி எனக்கு முன்னாடி இருக்கிற அவர் வந்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இடத்துல அவருக்கு நன்றி சொல்கிறத விட என்னுடைய ஆசான் அவர் வந்து நிறைய சினிமாவை கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஒரு 1000 பேரை ஒரு ஆளாக வந்து யானை மாதிரி பண்ணுவார். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ. இன்னைக்கு அவரை சுற்றி எத்தனை ஜாம்பவங்கள் இருந்தாலும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஜாம்பவன் அவர் தான்.
ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாவை நேசித்து இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆளுமையாக பண்ணுவார். அதனால தான் பெரிய பெரிய ஆட்கள் அவரை தனுஷ் சார் வரைக்கும் இன்றைக்கி வந்து அவரை நேசிக்கிறதுக்கு காரணம். ஏன்னா அப்படி ஒரு பர்சன் தான் அவருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய டெக்னீஷியன் ஃபஸ்ட்டு வந்து எடிட்டர் தான் இந்த படத்துக்கு முதல்ல என் கூட பயணிச்சார். என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிம் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டதுக்கப்புறம் மெயினாக வச்சுனா சூப்பராய் மாஸ்டர் அவர் தான் இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டியதுக்கு அவரும் ஒரு காரணம். ஏன்னா நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது இப்போ டிவியில் போயிட்டுருக்கோம், எல்லாத்துலேயும் சூப்பராய் மாஸ்டர் சூப்பர் யார் அது எல்லா படத்தையும் அவர் பண்ணுறாரு யார் அப்படின்னு பார்க்கணும் எனக்கு தெரியாது. அப்புறம் சின்ன சின்ன ஃபைட்லாம் பார்த்துட்டு இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு எனக்கு பெருசாக தெரியாது. ஒரு நாள் நான் வந்து கொம்பன் படம் பார்த்தேன். அந்த படத்தில் பார்க்கும்போது அவர் தான் சொல்லிட்டு போது அப்போ தான் எனக்கு அவர் மாஸ்டர் இவர் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கதை எழுதிட்டேன். நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப்பில் ஒரு கதை எழுதிட்டேன். ஒரு லவ் ஸ்டோரி எழுதிட்டேன். அதில் நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப் இருக்குது. அதில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான வில்லன் கேரக்டர் வேணும். படத்தில் ஒரு முதுகல் மாதிரி ஒரு கதாபாத்திரம். என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது மாஸ்டர் கிட்ட போயிட்டு சொல்கிறதுக்கு கேட்டேன். ஆக்சுவலாக எழுதுனது அவர் தான் சூப்பராய் மாஸ்டர்ன்றதை நான் ராயன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கேரக்டர் பேர் ராயன். ஸோ அவர் வந்து நான் போன உடனே ஸோ இங்கேருந்து போகும்போது பயந்துக்கிட்டு போனேன். காலைல 10 மணிக்கு போனேன். ஈவினிங் வந்து என்னை 4 மணிக்கு தான் அனுப்பிச்சார். ஏன்னா அந்த அளவுக்கு என்னை பிடிச்சி போயிட்டு மாஸ்டர் மாதிரி கதை சொல்ல போனேன். அவர் கதாபாத்திரம் சொன்னேன். குழந்தை மாதிரி என்னை கவனிச்சுக்கிட்டு என்னை அவ்வளோ எனக்கு சொல்லுவேன் ஆன்மீக சித்தர் அவர் மாஸ்டர். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். அவரோட மேலே ஒரு வீட்லேயே ஒரு கோவில் இருக்குது. என்னை கூட்டு போயிட்டு சொன்னார், வா மாஸ்டர் தீனா படத்துக்கு முருதாசை இப்படி கூட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் உன்னை கூட்டு வரேன். எனக்கு உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. நான் என்ன நம்பிக்கைன்னு எனக்கு தெரியல. என்னை ஒரு மகன் மாதிரி தான் பார்த்து என்னை ட்ரீட் பண்ணார். இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்டராக அவர் சொல்ல போனால் அப்புறம் மாஸ்டராக வந்தார். நான் சொன்னதை குழந்த மாதிரி நடிச்சார், எல்லாமே பண்ணார் மாஸ்டர். எந்த இதுக்குமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பெற்றிருக்கேன் மாஸ்டரை. ஒரு நாளைக்கெலாம் வந்து ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டமான சீன்ஸ்லாம் பண்ணும்போது மாஸ்டர் காஸ்டியூம் மாற்றி பண்ணியிருக்கேன். ஸோ அவர் சொன்ன டைலாக் இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்குது. அது அவர் சொன்னதை அந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆழ்ந்த கலையில் மொத்தம் 64 கலை இருக்கும். இப்போ புதுசாக ஒரு கலை வந்துக்குது. என்ன சொல்லுங்கள், எச்ச கலை, அது நீ தானே வரும். அந்த டைலாக் மாஸ்டர் என்கிட்ட அவர் எனக்கு சொன்னதுனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை இந்த இடத்துல மாஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் மாஸ்டராகவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜிகேவி மிக்கின் அருள்தேவ் சார் 2 பேருமே சூப்பரான இசை கொடுத்துருக்காங்க. அவங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த படத்தில். அவங்களுக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராகுகுமார், மியூசிக் டைரக்டர் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஜெயராஜ், அவருக்கு இந்த இடத்துல என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். சரி, இந்த எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி நான் எல்லாரும் இந்த படத்தில் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐயா வந்து மேலே வந்திருக்காரு. அவர் வந்து எனக்கு மேடையில் இப்போ ஃபஸ்ட்டில் ஐயா ராதா ஐயா சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களை வாழ்த்த வந்த இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக ஆகிறதுக்கு இன்றைக்கி மொத்த மீடியாவுக்கும் எங்களுக்கு பிளெஸிங்காக கொடுக்கறதுக்கு ஐயா தான். ஐயா இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதுக்கு காரணம் அண்ணன் ஐயா. அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பாவும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், ஒரு மிகப்பெரிய உங்களெல்லாம் அந்த டிஎம்க்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டு ஆதித்யா கதிர். ஓகே தேங்க்யூ. நான் அதுக்கப்புறம் தேங்க்யூ. இயக்குனரோட முதல் படம், அவருடைய